தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் வசனம் 18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த நாளை எங்களை சந்தித்திருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு நீ சமீபமா இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாள்ல பலவிதமான வேதனைகளினாலையும் பலவிதமான பாடுகளினாலையும் பலவிதமான நெருக்கங்களினாலும் ஆண்டவரே, இருதயத்துல நொறுங்குண்டு போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமீபத்திலே இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவரே கம்பீர சத்தமாய் நீர் மகிழ பண்ண போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கழுகூற பண்ண போறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். நொறுங்குண்டு போயிருந்த தாவீதுக்கு நீங்க சமீபமா இருந்து ஆண்டவரே, கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலை நீங்க கேட்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய பாவத்தை குறித்து ஆண்டவரே மனஸ்தாபப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சாபங்களிலே இருக்கிறவர்கள், பாவங்களிலே இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா இன்றைக்கு உம்முடைய கரம் ரட்சிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சமீபத்தில் இருக்கிற தேவனை பற்றி கொண்டு இருக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு அருகாமையிலே இருக்கிற தேவனை, உம்முடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆவியில கண்ணி கூறத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட இருதயத்தையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுகிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆவிலே ஒரு கள்ளி கூறுதல், இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சி, சூழ்நிலைகளிலே ஒரு வெற்றியை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.